الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونزلنا من السماء ماء مباركا وقال أيضا وأمطرنا عليهم مطرا فساء مطر المنذرين. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم حوالينا ولا علينا. وقال أيضا عند المطر اللهم صيبا نافعا، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், முஹத்திஸீன்கள், மஷாயிஹ்மார்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக வீற்றிருக்கிற நம்மவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே, மழை பருவ காலம், மழையினுடைய தாக்கம் சில இடங்களில் அதிகமாகும், சில இடங்களுக்கு லாபமாகவும், சில இடங்களுக்கு அது சிரமமாகவும் இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து வருகிறோம். அருமையான அல்லாஹின் நடிகார்களே, குர்ஆனில் ஏறத்தாழ 11 இடங்களில் அல்லாஹ் மழையை பற்றி பல்வேறுபட்ட வார்த்தைகளில் பேசுகிறான். அதில் அல்லாஹ் 2 விதமாகும் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய இந்த மழையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, முதல் விதத்திலே சொல்வான் வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கன், வானத்திலிருந்து நாம் பரக்கத் பொருந்திய, அருள் பொருந்திய மழையை நாம் இறக்குகிறோம். இப்ப இந்த ஆயத்துல என்ன தெரியுதுன்னா, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழை பொதுவாக அருள் பாக்கியமாக இருக்கிறது. கால்நடைகளுக்கு, விவசாயிகளுக்கு, நம்முடைய நிலங்களுக்கு, மனித வள மேம்பாட்டிற்கு. இப்ப அல்லாஹுடைய தரப்பிலிருந்து இறக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய படை, அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் இந்த அருள் மழை, இது பொதுவாக பல இடங்களில் அல்லாஹ் இறக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதே போல அல்லாஹ் மற்றொரு இடத்தில் 2வது வகையை சொல்வான் அம்தர்னா அலைஹிம் மத்ரன், அந்த சமுதாயத்தின் மீது நாம் மழையை வேதனையாக இறக்கினோம். அப்ப அல்லாஹ் எதை ரஹ்மத்தாக அருள்கொடையாக இறக்குகிறானோ அதே மழையை அல்லாஹ் ஒரு சில கூட்டங்களுக்கு அல்லாஹ் அதை தண்டனையாக அதாவாகவும் இறக்கியிருக்கிறான். அதனாலதான் நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம், சில சமுதாயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய போன்ற சமுதாயங்கள் அழிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக அல்லாஹ் பயன்படுத்தியது மழையை தான். அப்ப அதனால மழை அல்லாஹுடைய ரஹ்மத்தாகவும் சில நேரங்களில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய ஒரு வேதனையாகவும் இருக்கின்றது. அருமையான பெருமக்களே, எனவே நாம் மழையை பொதுவாக திட்டக்கூடாது. பொதுவாக அல்லாஹுடைய அருள் கொடைகளை திட்டுவது அல்லாஹ்வை திட்டுவதை போல, காலங்களை திட்டுவது அல்லாஹ்வை திட்டுவதை போல. இப்ப போய் வெயில் அடிக்கிறதே பாரு, இப்ப போய் மழை பெய்யுதே பாரு, இந்த நேரத்திலேயா மழை பெய்யுறது. இப்ப இது மாதிரியான அந்த வசைபாடுகள் இருக்கிறது. நாம் யதார்த்தமாக சொல்வதாக இருந்தாலுமே கூட அது அல்லாஹுடைய மன்ஷஅத், அல்லாஹுடைய நாட்டத்திற்கு எதிராக நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். அதனால வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கூட புயல்களும், வேகமான காற்றுகளும், வேகமான மழைகளும், மழை இல்லாத காலங்களும், எல்லா விதமான நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஹதீஸ்களை நமக்கு 3 விதமான வழிகாட்டுதல் செய்யப்படுகிறது. முதல் வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், மழை பெய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது
நாம என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், புயல் மழை, பருவமழை, வடகிழக்கு மழை, என்னென்னமோ இன்னைக்கு மழைன்னு சொல்றான். மழைக்கு நாம காரணம் பெயர் வச்சாலுமே கூட அது அல்லாஹுடைய நாட்டத்தால் வரக்கூடிய அல்லாஹுடைய அருள் பாக்கியத்துல ஒண்ணு. அதனால மழை துளிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை துளிகள் வருகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, பெருமானாருடைய முதல் வார்த்தை என்னன்னா, இறைவா இந்த மழையை பிரயோஜனம் உள்ளதாக, சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்று துவா செய்ய வேண்டும். துவா அப்படின்னா பள்ளியாசல உட்கார்ந்து கையேந்து தான் செய்யணும்ன்றது இல்லை. மழையை பார்க்கிறோம், ரோட்ல நிக்கிறோம், அங்கே துவா செய்யணும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. அரபி தெரிந்தால் அரபியில், அரபி தெரியலன்னா தமிழ்ல துவா செய்யணும். இப்ப மழையை பார்க்கின்ற பொழுது அது என்ன காரணம்? டிவி ஆன் பண்ண என்ன மழைன்னு பார்க்கலாம், எத்தனை நாள் பெய்யுன்னு பார்க்கலாம். நீ நம்முடைய டாக் அப்படிதான் இருக்குது. மீடியா நம்மளை எப்படி ஆக்கிட்டான்னா, மழை பெய்யுதுன்னா எத்தனை நாளைக்கு பெய்யும், எவ்வளவு பெய்யும், இன்னைக்கு லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா, அதை தாண்டி அது என்ன மழை, அதுக்கு பேரு நம்மளுடைய ஆய்வே அதான். அது நாமக்கல் மாவட்டம் ரொம்ப பாவம், எல்லாருக்கும் லீவ் விட்ட பின்னாடி கடைசியா லீவ் விடுவாங்க. அது நாம படிக்கிற காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா கடைசியா விடுற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அப்ப அதை தாண்டி மீடியாவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம எப்படி ஆட்படுத்தி இருக்குன்னா, மழை வருகின்ற பொழுது இஸ்லாம் நமக்கு தருகின்ற வழிகாட்டுதலை தான் முதல்ல செய்யணும். அப்ப மழைக்கான காரணம் தேடுவதை விட மழை தூறல்களை பார்க்கின்ற போது நாம் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. எல்லாம் இந்த மழையை எல்லா சமுதாயத்திற்கும், தாவரங்கள், கால்நடைகள், விவசாயிகள், மேந்தட்டு மக்கள், அது தாழ்த்தப்பட்ட மக்கள், கடலோரமாக ஏரி ஓரமாக வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்குவாயாக. இதான் முதல் வார்த்தை. சரி, இரண்டாவது என்ன? மழை இப்ப அதிகமாகுது, புயல் மழையாக மாறுது, வேகமான காட்டுகள், வேகமான இடி மின்னலாக மழை மாறுது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்படியா மழை பெய்யுது. இப்ப பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அந்த மாவட்டங்களுக்கு சிரமங்களை நீக்கணும். சில மாவட்டங்களை பார்க்கிறோம் பல்வேறுபட்ட அபாய எச்சரிக்கைகள். அப்ப அது மாதிரி மழை தொடர்ந்து பெய்யும் என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் வந்தார். இதே ஜும்மா தினத்தன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து பயன் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், கால்நடைகள் எல்லாம் வற்றி போயிருச்சு, நிலங்கள் எல்லாம் காய்ந்து விட்டது, எந்த விதமான தண்ணியுடைய அடையாளங்கள் இல்ல, வறட்சிகள் மிகுதியாக இருக்குது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட மழைக்காக துஆ செய்யுனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல 3 முறை துஆ செஞ்சாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, தொழுது முடிச்சு பார்த்த பின்னால நாங்க அந்த நிலையை பார்க்கிறோம், எந்த விதமான மழைக்கான அறிகுறி இல்லாத நேரம் பெருமானாருடைய துஆவுக்கு பின்பாக ஒரு கருமேகத்தினுடைய கூட்டம் வந்தது. ரிவாயத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் அதுல பதிவு செய்யப்படுது. ஏறத்தாழ 6 நாட்கள் தொடர்ந்து பெய்தது. எந்த அளவுக்குன்னா 6 நாட்கள் சூரியன் தென்படல, சூரியனை பார்க்க முடியாத அளவிற்கு 6 நாட்கள் கடுமையான மழை. 7வது நாள் ஜும்மா வருது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மால நின்று பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நபர் வராரு, திரும்ப வராரு, வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழையெல்லாம் பேஞ்சு தாவரங்கள் அழிகின்ற நிலை உருவாகிருச்சு, கால்நடைகள் சமாளிக்க முடியாத நிலை உருவாகிவிட்டது, பாதைகள் தெரியாத அளவிற்கு வெள்ள காடுகளாக நிற்கின்றது, யா ரசூலல்லாஹ், மழை நிறுத்த துஆ செய்யுனாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அதுதான் நாம பயன்படுத்தணும், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. அதுக்கு பின்னால துஆ தொடர்ந்து வருது, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் லிராபி வல் அவுதியதி வல் மனாபித்தி ஷஜர். இதெல்லாம் பின்னாடி வாசகம்னா கூட இந்த ஷார்ட் சுருக்கமான வார்த்தையை நாம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் மழை பெய்ய செய், ஆனால் எந்த இடத்திலும் அதை சிரமமாக ஆக்கி விடாது. பெருமானாருடைய துஆ. அப்ப எப்ப கடுமையான மழை பெய்யுமோ அப்ப இஸ்லாமுடைய வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, ஒரேடியாக மழை நிறுத்திவிடு என்று துஆ செய்வதை விட, யா அல்லாஹ் இந்த இடத்திற்கு மழை போதுமானதாக இருக்கிறது, இந்த இடத்திற்கு மழை அது போதுமானதாக ஆக்கிவிட்டது, எனவே எந்த இடத்திற்கு மழை தேவையோ இறைவா அந்த இடத்திற்கு அனுப்பி வைப்பாயாக, வலா அலைனா, இதை எங்களுக்கு அதாபாக சிரமமாக ஆக்கிவிடாது. 2வது வழிகாட்டுதல். முதல்ல என்ன செய்யணும்? மழை தூறலை பார்த்த உடனே அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, மழை அதிகமாயிருச்சுன்னா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இது 2வது சூழ்நிலை. மழை நின்றுட்டா என்ன சொல்றது? மழை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, புயல் கரையை கடந்துருச்சு, அதனால மழை நின்றுச்சு. நாம எங்கேயுமே என்ன பயன்படுத்துறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மழையை இறைவனோடு மட்டும்தான் ஒப்பிட வேண்டும். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, அதுல ஒண்ணு வைனஸில் கைஸ், எப்ப மழை பெய்யணும் எப்ப நிறுத்தப்படும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும்.
நாம சில நேரம் மழையின் விஷயத்துல ஈமான் இழந்துடுறோம். எப்படி கேட்கறீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, காலை விடுகின்ற பொழுது ஒரு கூட்டம் காஃபிராக, அல்லாஹ்வை மறுத்த கூட்டமாக, ஒரு கூட்டம் முஃமினாக எழுவார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எப்படி? மழை பெய்யும் இன்று இரவு, காலை எழுந்தவுடன் ஒரு கூட்டம் சொல்வார்கள், முதிர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மழையை நாம் பெற்றுக்கொண்டோம், மழை பெய்தது என்று சொல்வார்கள். இவர்கள் விசுவாசிகள், ஈமான்தாரிகள். ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, வபில் கௌகப், நட்சத்திர மாற்றத்தால், அந்த காரணத்தினால பெஞ்சா புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, ஆந்திராலதான் கடை கறந்து போச்சு, அதனால மழை வந்துச்சு என்று சொல்வது முழுக்க முழுக்க ஈமானுக்கு நேரடி மாற்றமான விஷயம். அதனால இன்னைக்கு மீடியா சொல்றது அப்படியே சொல்றது ஒரு ஈமான்தாரிகளுடைய அடையாளம் அல்ல. நல்ல விளங்கணும், ஈமானுடைய பாடம், அகீதாவுடைய கொள்கை சார்ந்த விஷயம். நாம எல்லா விஷயத்தையும் அல்லாஹோடு ஒப்பிடணும். மழை ஏன் வந்தது? அல்லாஹுடைய நாட்டத்தால் வந்தது. மழை ஏன் நின்றது? அல்லாஹுடைய நாட்டத்தால் நின்றது. உலகம் 1000 காரணிகளை சொல்லலாம், ஆனால் அடிப்படை காரணி ஈமானுடைய வார்த்தையில் வர வேண்டும். அல்லாஹுடைய நாட்டத்தால் பெய்கிறது, அல்லாஹுடைய நாட்டத்தால் பெய்கிறது. இனிமேலும் அந்த மழை நிற்கும் அல்லாஹுடைய நாட்டத்தால். அப்ப மூணாவது நம்முடைய வழிகாட்டுது என்னன்னா, மழை நிற்கின்ற பொழுது நம்முடைய வாசகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முத்திர்னா பிஃபதுலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் மழை பெற்றோம், அல்லாஹுடைய அருளால் மழை பெற்றோம். அப்ப இந்த 3 விஷயம், மழை ஆரம்பம், மழை அதிகமாக பெய்யும் பொழுது, மழையினுடைய இறுதியான கட்டம். இப்ப இது மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை, ஒழுக்கங்களை பின்பற்றுவது இஸ்லாத்தினுடைய முக்கியமான வழிகாட்டுதல்ல ஒன்று. மிக அதே போல நம்மளுக்கு இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் இன்னொன்று என்னன்னா, மழை பெய்கின்ற பொழுது துவா செய்ய வேண்டும். மழை பெய்கின்ற பொழுது செய்யப்படும் துவாக்கள் ஏற்கப்படுகின்றன. ஏன்னா ஒவ்வொரு மழைத்துளி வழியாக ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகிறார்கள். அதனால அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும் அப்படின்னா, மழை பெய்யும் சமயங்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கி துவா செய்யணும். நாம இன்னைக்கு ஃபர்ல தொழுகைக்கு பின்னால் ஆமீன் சொல்றதை தாண்டி வேற எங்கேயும் துவா செய்யறதே இல்லை. தஹஜ்ஜுடைய நேரம் ஏற்கப்படும், ஒரு நபர் பிரயாணத்தில் புறப்பட்டால் துவா ஏற்கப்படும். இப்ப இது மாதிரியான இடங்கள்ல ஒன்றுதான் மழையினுடைய நேரம். இப்ப இது மாதிரி நேரத்தை பயன்படுத்தி நமக்கு எது முக்கியமான தேவையாக இம்மை மறுமை சார்ந்த விஷயங்களை ஒரு சில நிமிடமாவது கேட்க வேண்டும். இப்ப இது முக்கியமான வழிகாட்டுதல்கள் ஒன்று. கண்ணியத்திற்குத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எந்த காரணத்தையும் திட்டக்கூடாது, சபிக்க கூடாது. மழையினுடைய அளவுகளையோ மழையின் நேரங்களையோ, அது ஒரு சில நேரங்கள்ல மழை அதிகமாயிருச்சு, அதை ஒரு சோதனையா அக்செப்ட் பண்ணணுமே தவிர அதை சாடுவதோ அதை வசைபாடுவதோ அது தவறான விஷயங்கள்ல ஒன்றாக மாறிவிடும். இப்ப இந்த விஷயங்களையும் குறிப்பாக கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல சில பொதுவான வழிகாட்டுதல், மழையினுடைய காலங்கள்ல நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான வழிகாட்டுதல். ஒரு சில விஷயங்களை கடந்த சில மாதங்கள்ல பெய்த மழை, அதில் ஏற்பட்ட அந்த சோதனை சிரமத்திலிருந்து படிப்படியா எடுத்துக்கலாம். அதுல ஒரு விஷயம் என்ன, கடுமையா மழை பெய்யுது என்று சொன்னால், மழை பெய்கின்ற பொழுது எங்கெல்லாம் சோற்று பகுதிகள் கடும் ஈரமாக இருக்கின்றதோ, இப்ப நம்முடைய பாதையில போற சுவரா இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள சுவராகலாம், மேல உள்ள சுவரா இருக்கலாம், அது என்ன சொல்றாங்கன்னா, அதை முதல்ல தொடாதீங்க, குறிப்பா குழந்தைகளை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இப்ப கடுமையான மழை பெய்ய சில நேரம் என்னன்னா, அந்த மின்சாரம் கரண்ட் அதுல அவருடைய தொடர்பு இருக்கின்ற பொழுது அதை தொட்ட ஒரு நொடியில் என்னவாகும்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், உயிர் பிரிகின்ற சூழ்நிலை ஏற்படும். அதனால இதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் வீடுகள்ல. இது மாதிரியான முக்கிய வழிகாட்டுதல். அப்ப எங்கெல்லாம் சோற்று பகுதிகள் கடும் ஈரமாக இருக்கின்றதோ அதை சுய பரிசோதனை செய்யாமல், அங்க மின்சாரத்துடைய தாக்கம் இருக்குதா இல்லையான்னு தெரியாம சோற்று பகுதிகளை தொடக்கூடாது. அதே போல இன்னொரு முக்கியமான வழிகாட்டுதல் என்னன்னா, இப்ப நமக்கு தெரிஞ்ச பாதையில போறோம், சரி, தெரியாத பாதையில போகும்போது முன்னாடி தண்ணி தேங்கின மாதிரி நிற்கும். நாம் என்ன நினைப்போம், லேஸ் மாசா தேங்கி இருக்குன்னு நினைப்போம். ஒரு கார் ஒன்று 3 மாசத்துக்கு முன்னாடி இடத்துல மழை பெய்ஞ்சு கார் ஒன்று போச்சு, சரி லேசா தண்ணி நிற்குமேன்னு. அதுல பார்த்தா முழுக்க ஓட்டை, அகல பாதாளம். இந்த கார்னால உள்ளே போயிடுச்சு. நேரம் உள்ள போனவர்ல 4 பேர்ல 2 பேர் டெத். அதுல அப்ப என்ன வேணா, சில நேரம் தண்ணி முன்னாடி நிற்கும் பொழுது வாகன ஓட்டிகள் நாம் எப்படி இயக்குகிறோம், சில நேரம் 2 வீலரா இருந்துச்சு என்னவாகும், முன்னாடி உள்ள வீல் மாட்டுச்சுன்னா முகத்துல இருந்து தவறா வரைக்கும் அடிபட்டுரும். அதையும் கவனிக்கணும். வெறுமனே பாதைகளில் நாம் வாகனங்கள் இயக்கின்ற சமயத்தில் மழை காலமாக இருப்பின், குறிப்பாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் நாம் மிகுந்த கவனத்தோடு சொல்லணும். குறிப்பா இன்னொரு வழிகாட்டுதல் என்னன்னா, கடந்த ஒரு மாதத்துல முன்னாடி நம்ம தமிழகத்தில் இன்னொருத்த மழை பெஞ்ச நேரத்துல ஒரு தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த வீடியோ சிசிடிவி காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு நாய் முதல்ல போகுது,
மின்சாரத்தால தாக்கி இறந்து போயிருது. பின்னாடி 2வது நாய் போகுது, அடுத்து 2 நாய் போகுது. இப்ப என்னன்னா தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல கரண்ட் பாஸ் ஆனதுனால நாய் அங்க பட்டு 4 நாய்கள் ஒரு இடத்துல இறந்து போகுது. கேள்வி என்னன்னா, இப்ப நாயாக இருந்தாலுமே பரிதாபத்துக்கு ஒரு விஷயம்தான். இதை மனிதன் என்ன செய்யறது? மனிதர்களாக இருந்தால், உறவுகளாக இருந்தால், நமக்கு தெரிந்த மக்களாக இருந்தால், அப்ப என்ன செய்யணும்னா இது ஒரு முக்கியமான அவேர்னஸ். எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குதோ அங்க எந்த விதமான ஒரு அவேர்னஸ், எச்சரிக்கை இல்லாமல் கால் வைப்பதோ, அந்த தண்ணீரை பயன்படுத்துவதோ, அந்த இடத்தில் நடந்து போகுவதோ மிக ஆபத்தான செயல்கள் ஒன்று. அப்ப இதையும் நமக்கு வல்லுநர்கள் குறிப்பாக இதை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றா சொல்றாங்க. குறிப்பா அதே போல நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய கைக்குள்ளாக இருக்க வேண்டும். இது போன்ற காலங்களில் நாம பார்க்கிற சோதனையான நிலைமை என்ன? பரவலாக எல்லா இடத்திலும் காய்ச்சல், சளி, தொண்டை வலி போன்ற காரணங்கள் பார்க்கிறோம். இதனால் என்னவாகுது? ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய படிப்பு, நம்முடைய எல்லா விதமான வாழ்வினுடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் குறைந்து போகிறது. ஆரோக்கியத்திற்கான முதல் அடிப்படை என்னன்னா, உடம்பு சரியில்லாம போனதற்கு பின்னால ஊசி போடுறது, மாத்திரை சாப்பிடுறது, இதெல்லாம் ஒண்ணு. ஒரு அறிவார்ந்த சமூகத்தினுடைய அடையாளம் என்னன்னா, ஒரு தவறு நிகழ்ந்ததற்கு பிறகு அதற்கு பின்பாக நாம் மருத்துவம் பார்ப்பதை விட அது ஏற்படாமல் நம்மை தற்காத்துக் கொள்வது மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு. அதனால என்ன சொல்லப்படுதுன்னா, உங்களுடைய வீடுகள்ல ஏதாவது இயற்கை கசாயம் அதை குடிக்கின்ற பண்பை உருவாக்குங்கள். இன்னைக்கு தலைமுறைக்கு அது இல்லவே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளவங்க, பெரியவங்க, அவங்களுடைய வீடுகள் எல்லாம் எல்லா காலத்திலும் என்ன இருந்துச்சுன்னா, மாத்திரை அனுபவத்தை விட இயற்கை கசாயத்தின் அனுபவங்கள் இருக்கும். நாம் நிறைய பயன்படுத்துவோம். ஆனா இன்னைக்கும் இளம் தலைமுறை சமுதாயத்துடைய பிள்ளைகள்கிட்ட உடம்பு சரியில்லைன்னா உடனே மாத்திரை போட வைக்கிறோம். உடம்பு சரியில்லைன்னா உடனே வலி மாத்திரை, சளி மாத்திரை, காய்ச்ச மாத்திரை. நாளடைவு என்ன ஆகுதுன்னா, அதே மாத்திரைகள் கிட்னியை பாதிக்கின்ற அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அனுபவங்களா பல சம்பவங்களை பார்க்கிறோம். அதனால ஏதாவது கசாயம், நிலவேம்பு கசாயமா இருக்கட்டும், அல்லது கற்பூரவல்லி போன்ற இலைகள், துளசி இலைகளை பயன்படுத்தி வைக்கின்ற கசாயமாக இருக்கட்டும், ஏதேனும் ஒரு கசாயத்தை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு குடிக்கின்ற ஒரு பழக்கத்தை குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்படுத்த வேண்டும். அதே போல மருத்துவர்களுடைய எச்சரிக்கை, இன்னைக்கு கூட அறிக்கைகள் வந்திருக்குது. குறிப்பா அது போன்ற மழை நேரங்கள்ல குழந்தைகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் தான் டெங்கா இருக்கட்டும், காலராவாக இருக்கட்டும், மலேரியா போன்ற நோய்கள், குறிப்பாக டைபாய்டு. இப்ப இதெல்லாம் மழை சார்ந்து மழை காலங்களில் உருவாகக்கூடிய நோய்கள். அதுவும் குறிப்பா எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குதோ அந்த இடத்தில் உருவாகக்கூடிய நோய்கள். அதனால மழை பெஞ்சு நின்றுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டு முன்னாலேயா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மழைநீர் தேங்கி நிற்கிறதோ அதை உடனடியாக துரிதமாக சுத்தப்படுத்தக்கூடிய பணியை உருவாக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அதில் உருவாகக்கூடிய கொசுக்கள் மூலமாக தான் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. கிடைத்த குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, மற்றொரு முக்கியமான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காலங்களில் நம் வீடுகளில் பயன்படுத்துகிற எல்லா உணவுகளும் அது சூடாக இருக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு பரீட்சையினுடைய நேரமாக இருக்கின்றது. இது மாதிரி நேரங்கள்ல அவர்கள் ஆரோக்கியத்தை உறுதி செய்வது நம்முடைய முக்கியமான கடமை. இப்ப எதை சாப்பிட்டாலும் சூடா சாப்பிடணும். தண்ணீராக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, ஒரு சூடாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது அது இந்த நேரத்தில் நமக்கு உடம்பிற்கு உகந்த ஒன்றாக இருக்கின்றது. அதே போல மழைக்காலம் முடிகிற வரைக்கும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, இந்த நீர் சத்து காய்கள், உதாரணமா இந்த பூசணிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், இது மாதிரியான காய்கறிகள், இரவுகள்ல பாத்தீங்கன்னா கீரை, பயிர், இப்ப இது மாதிரியான விஷயங்கள் உடம்பை அதிகமாக குளிர்விக்கிறது. இதனால சீக்கிரமா சளி உண்டாகி நெஞ்சு சளி ஏற்படுகிறது. இதனால தொண்டவலி, இரும்பல், காய்ச்சல், இதனால நீண்ட நாட்கள் நம்முடைய வேலைகள் பாதிக்கப்படுது. இது மாதிரியான விஷயங்களை, காய்கறிகளை நம்முடைய மழைக்காலங்கள் முடிகின்ற வரை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் நமக்கு அறிவுரையாக சொல்றாங்க. கணிதத்துக்குத்தான் அல்லாஹ்வினுடையார்களே, அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் தண்ணி பயன்படுத்துறோம். ஒரு நாளைக்கு 2 லிட்டரு 3 லிட்டரு உடம்புடைய எடைக்கு ஏற்றவாறு குடிக்க சொல்றாங்க டாக்டர். அதே தண்ணி இந்த காலங்களில், மழை காலங்களில் குடிக்கும் பொழுது ஒண்ணு சுடுநீரா குடிக்கிறது உண்டான சிறப்பு இல்ல, அதுலயும் இன்னும் சிறப்பாக என்னன்னா, சிறிது ஜீரகங்களை சேர்த்து, இப்ப சீரகம் அதிகமா சேர்த்து குடிக்கிறது அதுவும் தவறுங்கிறாங்க. தொடர்படியா அனுதினமும் அதிகமான ஜீரகத்தை பயன்படுத்தி கொடுப்பதால் நாளடைவில் அவருடைய கிட்னி பாதிக்கப்படும் சொல்லப்படுது. அப்படி இல்லாம சிறு சீரகங்களை பயன்படுத்தி தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கின்ற பொழுது அதுவும் பிரயோஜனம். அதே மாதிரி கற்பூரவல்லி இலையாக இருக்கட்டும், துளசி இலையாக இருக்கட்டும், அதை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்முடைய பிள்ளைகளை குடிக்க வைப்பது. சரி, கற்பூரவல்லி இலை தான் கிடைக்கல, துளசி இலை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு போனோம் அப்படின்னா அங்க பவுடரா விற்கிறாங்க. அது அந்த பவுடரை நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய தண்ணீர்களை நாம் பயன்படுத்தி கொள்றது. கணேச குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, இதெல்லாம் ஏன் சொல்றோம்? ஜும்மாவுடைய பயான்ல சொல்லும் அப்படின்னா,
ஜும்மாவுடைய பயான் என்பது வெறுமனே குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பேசக்கூடிய அந்த இடம் அல்ல. ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு வாரங்களிலும் சமுதாயத்திற்கு தேவையான வழிகாட்டுதலை அதை அழகிய முறையில் கொடுப்பதுதான் ஜும்மாவுடைய மேடைகள். கணித்து குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக கேட்ட துஆக்கள் ஒன்று என்னன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபி பதனினா, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவாயாக, உடலில் ஆரோக்கியத்தை தருவாயாக, காதுகளில் ஆரோக்கியத்தை தருவாயாக, எல்லா பார்வையில் ஆரோக்கியத்தை தருவாயாக. பெருமானார் இப்படி பிரிச்சு பிரிச்சு கேட்டாங்க. காரணம் என்ன? ஆரோக்கியம் இருக்கும் வரை அதனுடைய அருமை யாருக்கும் புரியாது. நமக்கு நெருக்கமான உறவுகள் ஆரோக்கியத்தை இழந்து ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை தத்தளிக்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்று தெரிய வருகிறது. எனவே நாம் உடலை உறுதிப்படுத்த வேண்டும், ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் சரி, நம்முடைய குடும்பத்தார்களையும் சரி, இந்த வழிகாட்டுதல்களோடு இந்த மழையினுடைய காலத்தை கடக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்குமே இந்த மழையினுடைய காலங்களை எந்த சிரமம் இல்லாமல், எந்த பகுதியிலும் யாருக்கும் எந்தெந்த மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் அதை அழகிய முறையில் ரஹ்மத்தாக அதை கடக்கக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவானாக. இந்த காலங்களில் அல்லாஹ் நம்முடைய பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவானாக. எல்லா காலங்களிலும் எல்லா விதமான பருவ மாற்றத்துடைய நேரத்திலும் அனைத்து விதமான வழிகாட்டுதல்களோடு நல்வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய அழகான பாக்கியம் நசீபாக்கி தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.